ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து கான்செப்ட் ஆஃப் சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் இட் ரிலேஷன்ஷிப் வித் லேர்னிங், அதில் வந்து ஹெரிடிட்டி அண்ட் என்வாயர்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து நம்ம சிடெட் டிஎன்டெட், அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு இருக்குல்ல, அந்த பரீட்சைக்கான பாடத்திட்டங்களை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு வீடியோவாட்டு. அதில் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பரம்பரை மற்றும் சுற்றுச்சூழல், அதாவது ஹெரிடிட்டி அண்ட் என்வாயர்மெண்ட். இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இந்த யூனிட்ல இருக்கிற மற்ற டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து பழைய காணொலிகளை போய் பாருங்கள். இது எல்லாமே நம்ம வந்து இது வரைக்கும் முடிச்சிட்டோம். இன்னைக்கு இந்த டாப்பிக்கை வந்து நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம முடிப்போம். ஸோ பரம்பரை மற்றும் சுற்றுச்சூழல் இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ பரம்பரை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பெற்றோரிடமிருந்து குழந்தைங்களுக்கு, அதாவது அடுத்த தலைமுறையினருக்கு என்னென்ன பண்புகள் எல்லாம் வந்து போகுது அப்படிங்கிறது தான். ஸோ ஹெரிடிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பரம்பரை. ஸோ பரம்பரைன்றது என்ன அப்படின்னா, ஸோ பரம்பரை அப்படின்றது நம்மளுடைய ஒரு ஒரு முன்னோர்களிலிருந்து அடுத்த தலைமுறையினருக்கு, ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறையினருக்கு வந்து நமக்கு வந்து என்னென்னலாம் நமக்கு வந்து பகரப்படுதோ, என்னென்னலாம் வந்து அவங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு போகுதோ, அது எல்லாமே தான் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம பரம்பரை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இதுக்கு முக்கியமான ஒரு காரணியாக இருக்கிறது என்ன அப்படின்னா வந்து நம்மளுடைய ஜீன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஜீன்ஸ் அப்படின்றப்ப நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா குரோமோசோம்ஸு. ஸோ இந்த மாதிரிப்பட்ட காரணங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது, அதாவது மரபணு. ஸோ பரம்பரையில் வந்து நமக்கு ஜீன்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து என்ன தெரியும், நமக்கு மரபணு. ஸோ மரபணு வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது நம்ம இந்த ஹெரிடிட்டி அப்படின்றதுல. அதாவது நம்ம இதில் வந்து என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கும் நம்ம சீட்டெட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, மரபணு மூலமாக நமக்கு வரக்கூடிய அந்த குணாதிசயங்கள் இது எல்லாமே வந்து எப்படி ஒரு குழந்தையுடைய வளர்ச்சியை வந்து தூண்டுதலாவோ இல்லை பாதிக்கிறதாவோ இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் என்வாயர்மெண்ட் அப்படின்றப்போ நம்ம எதை பார்க்குறோம், நம்ம சுற்றுச்சூழல். ஸோ என்வாயர்மெண்ட் அப்படின்றப்போ நம்ம சுற்றுச்சூழல். அதே போல் சுற்றுச்சூழலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குழந்தையுடைய வளர்ச்சியை வந்து ஒன்று தூண்டுதலாக இருக்கணும், இல்லைனா ஒரு பாதிப்பு இருக்கணும். கண்டிப்பாக அதனுடைய தாக்கங்கள் இருக்கும். நன்மையாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம், எதிர்மறையானதாக இருக்கலாம். ஆனால் அதோட தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். அது தாக்கம் எப்படி இருக்குதுன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்ம வந்து இந்த பரம்பரை அப்படின்றப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய நம்மளுடைய மருத்துவர்களாகட்டும், மற்றபடி நிபுணர்கள், கல்வியல் நிபுணர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு தருக்கும் வந்து ஒவ்வொரு விதமான குரோமோசோம்கள் அப்படின்றது இருக்குது. ஓகேவா? அதில் வந்து எத்தனை குரோமோசோம் இருக்குன்னா 23 ஜோடி குரோமோசோம் இருக்குது. 23 ஜோடி குரோமோசோம் வந்து எல்லா மனிதனுடைய உடம்புலையும் இருக்குது. அந்த 23ல் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 ஜோடி குரோமோசோம் வந்து நம்ம வந்து ஆட்டோசோம் அப்படின்னு சொல்லுவோம். 22 ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோசோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து எல்லாருக்குமே பொதுவாக தான் இருக்கும். அந்த 23வது ஜோடி இருக்கு பார்த்தீங்களா, அந்த 23வது ஜோடி வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து அலோசோம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து குழந்தையினுடைய பாலினம், என்ன பாலினம் இருக்க போகுது பிறக்கிற குழந்தைக்கு, அதை வந்து நிர்ணயிக்கக்கூடியதா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அலோசோம் தான். அதாவது அது ஒன்று XYயா இருக்கணும், இல்லை XX இருக்கணும். XY அப்படின்னா அது ஒரு ஆண் குழந்தையா இருக்கும் நமக்கு. அதே இது XX அப்படின்றதுனா அது வந்து நமக்கு பெண் குழந்தையா இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு ஆல்ரெடி இதை நீங்கள் பள்ளிகளில் வந்து நீங்கள் வந்து பள்ளி பிராயத்தில் கண்டிப்பாக இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. இல்லைனா அது திரும்ப ஒரு தடவை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இது எப்படி அப்படின்னா, கண்டிப்பாக எக்ஸ் குரோமோசோம் வந்து பெண்களுக்கு எக்ஸ் குரோமோசோம் மட்டுமே உண்டு, ஆண்களுக்கு Y குரோமோசோம் உண்டு. அப்படி இருக்கும்போது ஒரு தாய் தகப்பனிடமிருந்து அந்த குரோமோசோம் பரிமாற்றங்கள் வரும்போது, அந்த மரபணு பரிமாற்றம் வரும்போது, ஒருவேளை ஆணிடம் இருக்கிற எக்ஸ் குரோமோசோம் வந்து சேர்ந்தது அப்படின்னா கண்டிப்பாக தாயிடமிருந்து நமக்கு எக்ஸ் குரோமோசோம் இருக்கும். ஆண்கிட்ட என்ன இருக்கும், எக்ஸும் இருக்கும், வையும் இருக்கும். ஒருவேளை தந்தையிடமிருந்து எக்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தை பெண் குழந்தையாகவும், அந்த பெண்ணுடைய எக்ஸ் குரோமோசோம் கூட
ஆணுடைய Y குரோமோசோம் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா பிறக்க போற குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தையாகவும் பிறக்கும். இதுதான் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிந்த ஒன்று. தெரியல அப்படின்னா இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து மெக்கானிசம் ஆஃப் ஹெரிடிட்டி. நமக்கு இந்த பரம்பரை செயல்முறை நமக்கு எப்படி இந்த வழிமுறை நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இந்த செயல்முறை தான் நான் உங்களுக்கு இப்போ சொன்னேன் நான். ஸோ இப்படி தாயிடம் இருக்கிற XX, தந்தையிடம் இருக்கிற XY. ஸோ அது நமக்கு சேரும்போது 2 பேர்கிட்ட இருக்கிற எக்ஸும் சேர்ந்துச்சு அப்படின்னா அது பெண் குழந்தையா இருக்கும். அதே போல் ஒருத்தருடைய எக்ஸும், அதாவது தாயினுடைய எக்ஸு கூட Y சேர்ந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக ஆண் குழந்தையா இருக்கும். இது வந்து பரம்பரையுடைய செயல்முறை. நம்ம வழிமுறையும் செயல்முறையும் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன படிக்க போகிறோம் இதில் அப்படின்னா நமக்கு பரம்பரை சட்டங்கள் அப்படின்னு இருக்குது. பரம்பரை சட்டங்கள். ஸோ பரம்பரை சட்டங்கள் இதை பற்றி யார் சொன்னாங்க அப்படின்னா ஜிஜே மெண்டல் அப்படின்றவர் தான் வந்து இதை இந்த 3 சட்டங்களையும் கொடுத்தாரு. முதல் சட்டம் வந்து லா ஆஃப் டாமினன்ஸ் அப்படிங்கிறது. முதல்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லா ஆஃப் டாமினன்ஸ், அதாவது ஆதிக்க சட்டம். லா ஆஃப் டாமினன்ஸ் அப்படின்னா ஆதிக்க சட்டம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். ஸோ இது என்ன அப்படின்னா இது வந்து சுயாதீன வகைப்படுத்தலின் சட்டம். இது வந்து சுயாதீன, இண்டிபெண்ட் அப்படின்னா சுயாதீன வகைப்படுத்தல். அசார்ட்மெண்ட்டா என்னது? வகைப்படுத்துறது. ஸோ வகைப்படுத்தலின் சட்டம் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். சுயாதீன வகைப்படுத்தலின் சட்டம். மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லா ஆஃப் செக்ரிகேஷன் அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து செக்ரிகேட்னா என்னது? பிரிக்கிறது. ஸோ பிரிவினை சட்டம். லா ஆஃப் செக்ரிகேஷன் அப்படின்றது பிரிவினை சட்டம். ஸோ இந்த 3 சட்டத்தை பற்றியும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒன்றொன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ முதலாவது நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா லா ஆஃப் டாமினன்ஸ், ஆதிக்க சட்டம். ஸோ ஆதிக்க சட்டம்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் வந்து இந்த பட்டாணி விதைகள் இருக்குல்ல அதை வச்சு தான் வந்து இவர் வந்து எல்லாத்தையும் செஞ்சார். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு இது வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமாக பார்ப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து பச்சை நிறத்துலையும் ஒன்று மஞ்சள் நிறத்துலையும் இருக்குது. ஸோ அந்த மாதிரிப்பட்ட 2 கலர் வந்து நமக்கு சேரும்போது இதில் ஜீனோடைப், ஃபீனோடைப் அப்படின்னு 2 இருக்குது. ஃபீனோடைப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீனோடைப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக தெரிகிறது, வெளியில் நமக்கு தெரிகிறது தான் வந்து நமக்கு ஃபீனோடைப் அப்படின்றது. ஓகே. ஆனால் அந்த ஜீனோடைப் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மரபணுவால் தீர்மானிக்கப்படுது. ஜீனோடைப் அப்படின்னா ஜீன்ஸ்னா என்னது? மரபணு. ஸோ மரபணுனால நமக்கு தெரிகிறது, அதாவது நமக்கு வெளியே தெரிகிறது தான் ஃபீனோடைப். ஃபீனோடைப் அப்படின்றப்போ நமக்கு என்ன வெளியில் நமக்கு தெரியுது? நமக்கு தெரியுது பச்சை கலர். அது வந்து உடல் ரீதியாக நமக்கு தெரிகிறது. மரபணு வந்து உள்ளுக்குள்ளார என்ன மாற்றங்கள் இருக்கு? உள்ளுக்குள்ளார இது ரெண்டுமே வந்து கேபிட்டல் ஜி, இதில் ஒரு கேபிட்டல் ஜி ஒரு ஸ்மால் ஜி, இதுலேயும் அதே மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் கிராஸ் ஆகுது. ஹெட்ரோசைகஸ் கிரீன் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இதில் என்ன அப்படின்னா ஹெட்ரோசைகஸ் அப்படின்னா ஒன்று வித்தியாசமானது. ஸோ அது வந்து நமக்கு நடக்கும்போது என்ன ஆகுது? நமக்கு இந்த மாதிரி ஹெட்ரோசைகஸில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குது நமக்கு? இதில் வந்து பார்த்தீங்கன்னா மரபணு வகை விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபணு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு மரபணு வந்து கண்டிப்பாக இது தனியாக இருக்கும், இது ரெண்டும் சேர்ந்தாப்புல இருக்கும். அப்போது 1:2:1, ஏன்னா இது 2 இருக்குதா, அப்புறம் இது 1 வித்தியாசமாக இருக்குது. உடல் ரீதியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 3மே ஒரே மாதிரி இருக்குது. அப்போ உடல் ரீதியாக நமக்கு இருக்கிறது வந்து அந்த ஃபீனோடைப் ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:1. ஸோ இதுதான் வந்து நமக்கு இங்கே பார்க்குறதா இருக்கணும் நம்ம. இதான் வந்து லா ஆஃப் டாமினன்ஸ், அதாவது ஆதிக்க சட்டம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் ஹெரிடிட்டி. அதில் வந்து லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயாதீன வகைப்படுத்தலின் சட்டம். சுயாதீன வகைப்படுத்தல். ஸோ அதாவது இண்டிபெண்ட் ஒன்னொன்னையும் தனித்தனியாக பிரித்து நம்ம வந்து அதுலேருந்து நம்ம இன்னும் நிறைய அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது நமக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஜோடி பண்புகள் விநியோகம் என்ன ஜோடி எப்படி பிரியுது அப்படிங்கிறது தான். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 2 வட்ட இது பார்த்தீங்கன்னா வந்து வட்ட வடிவில் இருக்கு, அதே போல் மஞ்சள் நிறத்தில் இருக்கு. ஓகே.
ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல நமக்கு இந்த டாமினன்ட் அப்படின்னு நம்ம அங்கே பார்த்தோம்ல, ஆதிக்க சட்டம்ல எது அதிகமாக இருக்கோ அதுதான் வெளியே தெரியும். இங்கே என்னவோ இருக்குது, ரிங்கிள்னா சுருக்கம் விழுந்த பச்சை நிற விதைகள், அதோடைய குணாதிசயங்களும் கண்டிப்பா இங்க இருக்கும், ஆனா வெளியே தெரியாது. ஏன்னா ஆதிக்க சட்டத்தின்படி எதுக்கு வல்லமை அதிகமா இருக்கோ அதுதான் நமக்கு வெளியே தெரியும். ஆனா இது ரெண்டும் சேரும்போது நமக்கு அடுத்த தலைமுறையில, முதல் தலைமுறையில நமக்கு அழகா அந்த ஆதிக்க சட்டத்தின்படி கிடைக்கும். ஆனா அடுத்த தலைமுறைக்கு போகும்போது நமக்கு அந்த மாதிரி கிடைக்காது. நமக்கு ரொம்ப அதிக வேற்றுமையோட நமக்கு கிடைக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா மஞ்சள் நிறத்துல வட்ட வடிவத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா 9 நமக்கு கிடைச்சிருக்குது. அதே இது வட்ட வடிவத்துல பச்சை நிறத்துல நமக்கு என்ன வருது, 3 வருது. அதே போல சுருக்கம் நிறைந்த மஞ்சள் பாத்தீங்கன்னா 3 இருக்கு. ஆனா சுருக்கம் நிறைந்த பச்சை பாத்தீங்கன்னா 1 தான் இருக்கு. இதுதான் இதுல நமக்கு இந்த F2 ஜெனரேஷன், அதாவது F2 ரெண்டாவது தலைமுறையில நமக்கு எப்படி நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா சுயாதீன வகைப்படுத்தலின் சட்டமா இருக்குது. இது நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா மூணாவதா நம்ம பார்க்கறது பிரிவினை சட்டம், லா ஆஃப் செக்ரிகேஷன். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒன்னும், அதாவது எனக்கு இப்போ 3 ஜோடி குரோமோசோம் இருக்கு. 3 ஜோடி குரோமோசோம் அப்படின்றப்போ நமக்கு 3 ஜோடி இருக்கும்போது, இப்போ இது எனக்கு ஒரு ஜோடியா இருக்கு, இது ஒரு ஜோடியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரே மாதிரி இருக்கு அப்படின்றப்போ நமக்கு அது எந்த மாதிரி நமக்கு மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இரண்டாவது தலைமுறை, கிடைக்கக்கூடிய தலைமுறையில நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மரபணுவின் நகல்களும் பார்த்தீங்கன்னா அடுத்த இதுல நமக்கு கிடைக்குது. ஸோ இது எல்லாத்துலயும் பாருங்க அதே விதமானது கிடைக்கும். அதாவது 3 ஜோடி இருக்குது, அந்த 3 ஜோடியோட ஒன்னு சேர்ந்துரும் எனக்கு. அதே போல ஒன்னு சேர்ந்துரும் எனக்கு. இது மாதிரி எனக்கு கிடைக்கிறது தான் அடுத்த இது. ஸோ அதனால எனக்கு என்ன கிடைக்குது, 2 காப்பி கிடைக்குது, 2 இது கிடைக்குது, நமக்கு 2 நகல்கள் நமக்கு கிடைக்குது. 2 நகல்கள் கிடைச்சு எனக்கு அதுக்கேற்ற மாதிரியான எனக்கு அடுத்த தலைமுறை எனக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா லா ஆஃப் செக்ரிகேஷன். இதை என்ன சொல்றோம் அப்படின்னா பிரிவினை சட்டம். ஸோ பிரிவினை சட்டத்தை பத்தி நம்ம இப்போ பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்தது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஹெரிடிட்டி அண்ட் என்வாயர்மெண்ட் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஹெரிடிட்டி அண்ட் என்வாயர்மெண்ட்டில் நம்ம அடுத்ததாக என்வாயர்மெண்ட் பற்றி பார்க்கணும். என்வாயர்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி நம்மளுடைய சுற்றுச்சூழல் கண்டிப்பாக நிறைய காரியங்களால் நமக்கு பாதிப்புகள் இருக்குது. அதே போல் நம்மளுடைய பரம்பரையினால பாதிப்புகள் இருக்குது. என்னெல்லாம் பாதிப்புகள் இருக்கலாம் அப்படின்னா, முதலாவது ஃபிசிக்கல் டிசிமிலாரிட்டிஸ். ஸோ ஃபிசிக்கல் டிசிமிலாரிட்டிஸ் அப்படின்றப்போ நம்மளுடைய உடலில் இருக்கிற வித்தியாசங்கள், உடல்ல நமக்கு பார்க்கறது தெரிஞ்ச வித்தியாசங்கள், ஒவ்வொருத்தரும் ஒரு வித்தியாசங்கள் இருக்கும். ஒரு சிலர் என்னவா இருப்பாங்க, உயரமா இருப்பாங்க, ஒரு சிலர் குள்ளமா இருப்பாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வயதுல வித்தியாசங்கள் இருக்கும். இது மாதிரி ஒரு மரபணு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும், அதுல நமக்கு மாற்றங்கள் இருக்கும். அதே போல நம்ம சுற்றுச்சூழல் படி பார்த்தோம்னா கண்டிப்பா ஒரு ஊரை சேர்ந்தவர்கள் ஒரு மாதிரி இருப்பாங்க பார்க்கறதுக்கு, மற்றவர்கள் வேறுபட்டு இருப்பார்கள். ஸோ இதுல நம்ம கண்டிப்பா வித்தியாசங்கள் இருக்கும். அடுத்தது சுப்பீரியாரிட்டி ஆஃப் ரேசஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது இனங்களின் மேன்மையின் மீதான விளைவு. இனங்களின் மேன்மை, அதாவது ஒரு இனம், அதாவது ரேசஸ்ன்றப்ப நம்ம இனம் சார்ந்ததா இருக்குது. ஒரு இனம் ரொம்ப ஜாஸ்தி அதிகமா அவங்களுக்கு அங்க ஒரு படிக்கிறதுக்கான படிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் அமையலாம், ஒரு இனத்துக்கு இல்லாம இருக்கலாம். அதே போல அந்த வித்தியாசம் இருக்கும்போது உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள்ன்ற வேறுபாடு ரொம்ப வருஷமா இருந்தது. இப்போ நமக்கு அது குறைஞ்சிருக்கு. பட் அதுவும் கண்டிப்பா ஒரு குழந்தையோட வளர்ச்சியில பெரும் பங்கு வகிப்பதா இருக்குது. அடுத்து பர்சனாலிட்டி அப்படின்றப்போ அவங்களுடைய குணம், அவங்களுடைய குணநலங்கள், அவங்க என்ன மாதிரி இதுவா இருக்காங்க, அவங்க எல்லார்கிட்டயும் நல்லா இயல்பா பழகுறவங்களா இருக்காங்களா, இல்ல அவங்க யார்கிட்டயும் பழகாம இருக்காங்களா, அவங்களுடைய ஒழுக்க நெறிமுறைகள் எப்படி இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு குழந்தையோட வளர்ச்சியை
தாக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் growth, அவர்களுடைய மன வளர்ச்சி, அவங்களுடைய மன வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்றது. ஸோ மன வளர்ச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒருத்தர் வந்து மனதளவில் வந்து அவங்க சந்தோஷமா இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய வளர்ச்சி வந்து அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு குழந்தையோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும். அதனால கண்டிப்பாக அதையும் நம்ம வந்து ஒரு இது பார்க்கணும். நம்ம இது மாதிரிப்பட்ட பல காரியங்களை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை வளர்ப்பு வந்து ரொம்ப சிறந்ததாக நமக்கு இருக்கும் அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நம்மளை சுற்றி இருக்கிற சூழல்கள் எப்படிலாம் இருக்குது, நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் வந்து எப்படி இருக்கிறாங்க, ஸோ அவங்களுடைய குணநலங்கள் இருக்குது, அவங்களுடைய மன வளர்ச்சி என்ன இருக்குது, அவங்க என்ன இனத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க, அவங்க வந்து எல்லாரையும் ஒப்புக்கொள்கிறவர்களாக இருக்காங்களா, இதை பொறுத்து கண்டிப்பாக மாறும். இதுதான் ஹெரிடிட்டி அண்ட் என்வாயர்மெண்ட், அதோடைய எஃபெக்ட்ஸ் நமக்கு என்னென்னு நமக்கு தெரியுது அப்படிங்கிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோல் ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் என்வாயர்மெண்ட்டில் நமக்கு வந்து இதில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நேச்சர் வர்சஸ் நர்ச்சர். அதாவது நேச்சர் அப்படின்னா நமக்கு வந்து இயற்கை, அது நமக்கு நல்லா தெரியும். நேச்சர் அப்படின்னா இயற்கை. நர்ச்சர் அப்படின்னா நான் எப்படி அதை வளர்க்க போகிறேன் அப்படிங்கிறது தான். ஸோ நர்ச்சர் அப்படின்றப்போ அவங்களுடைய வளர்ப்பு எப்படி இருக்குது, அது கண்டிப்பாக வித்தியாசங்கள் இருக்குது. இது இந்த ஆங்கிலத்தில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நேச்சர் வர்சஸ் நர்ச்சர் அப்படின்னு நம்ம அழகாக சொல்லிடுவோம் நம்ம. ஸோ நேச்சர்னா இயற்கையாக இருக்கிற சூழல்கள் எப்படி இருக்குது, அதே போல் அவர்கள் வளரும்போது அவர்களுடைய சூழல்கள் எப்படி இருக்குது, அது ரெண்டுமே வந்து கண்டிப்பாக ஒரு குழந்தையுடைய வளர்ப்பில் வந்து அதனுடைய தாக்கத்தை கண்டிப்பாக வெளிப்படுத்துகிற ஒரு தன்மையை உடையதாக இருக்குது. அடுத்ததா இப்போ இது எல்லாமே இருக்குது நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இது வந்து என்ன மாதிரி கல்வியில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, அது எந்த அளவுக்கு முக்கியமான விஷயங்களா இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டர் வேரியஸ் நீட்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ். ஒவ்வொருத்தருடைய தனித்திறமைகள் எப்படி நமக்கு வித்தியாசமாக இருக்கோ அதே மாதிரி அவர்களுடைய தேவைகளும் வந்து தனியாக இருக்கும். தேவைகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமானதாக இருக்கும். அதற்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குது. அதை வந்து நம்ம ஒரு ஆசிரியராக நம்ம இதை கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவைட் கான்ஜீனியல் என்வாயர்மெண்ட். கான்ஜீனியல் என்வாயர்மெண்ட் அப்படின்னா இனிமையான சூழல். ஒரு குழந்தை வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இனிமையான சூழலை வந்து கொடுக்க வேண்டியது ஒரு ஆசிரியரோட தலையாய கடமையாக இருக்குது. அவங்க படிக்கிறதுக்கு அவங்களுடைய சுற்றுச்சூழலில் என்ன பிரச்சனை இருக்குது, அவங்க குடும்பங்கள் என்ன இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கொண்டு அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம செய்யணும். அதே போல் ஆசிரியர் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அவங்களுக்கு வந்து படிப்பு மட்டும் இல்லாமல் கல்வி மட்டும் இல்லாமல் கல்விக்கு அப்பாற்பட்டு இருக்கிற மற்ற கலை நிகழ்ச்சிகள், மற்ற மாதிரிப்பட்ட அவங்களுடைய விளையாட்டு திறமைகள், அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய சில சூழ்நிலைகளை கண்டிப்பாக ஒரு ஆசிரியர் ஏற்பாடு பண்ணணும். இது எல்லாத்தையும் ஒரு ஆசிரியர் ஏற்பாடு பண்ணால் கண்டிப்பாக இந்த ஹெரிடிட்டி அண்ட் என்வாயர்மெண்ட் இதில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு வேளை தவறுகள் இருந்தால் கூட அதை வந்து ஒரு ஆசிரியரால் அதை எதிர்த்து போராடி கண்டிப்பாக ஒரு குழந்தையோட வளர்ச்சியை வந்து சிறந்ததாக கொண்டு வர முடியும். இதுதான் நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இந்த இது ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். ஹெரிடிட்டி அண்ட் என்வாயர்மெண்ட்டில் பரம்பரை மற்றும் சுற்றுச்சூழல் பற்றி பார்த்துட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த சைல்டு டெவலப்மெண்ட் இந்த ஃபஸ்ட்டு யூனிட்டில் இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். இனி அடுத்த இதை வந்து நம்ம பார்ப்போம். இனி வர காணொலிகளில் பார்ப்போம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா திரும்ப கேட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் இந்த காணொலியை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போது அவங்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும். மிக்க நன்றி. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.